இன்றைக்குள்ள vlog எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி தான் ஆகணும். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இப்போ நிறைய மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணவங்களுக்கும் ஃபஸ்ட்டுலேயே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் பார்க்கணுனால மட்டும்தான் எனக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணணுன்னால இன்ட்ரெஸ்ட்டே வருது. ஸோ அதனால் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் கேளுங்க. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான். நேற்றே வந்து மட்டன் நைட்டில் வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தது. இன்றைக்கி வந்து கறி வைக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிப்பியும் கவர் பண்ணி காட்ட போகிறேன். காலையில் எப்போதும் போல் தான் எல்லோரும் வெளியில் இருந்துச்சுன்னா பிள்ளை இல்லைன்னா ஹஸ்பண்ட் தான் டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகும். நான் வந்து கிச்சன் வேலைகளெல்லாம் பார்க்குவேன். அதுக்கு முன்னே நான் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு கொஞ்சம் காஃபி எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்து குடிச்சிட்டு அப்படியே என்னோடய வீடியோஸ் எல்லாம் எடிட்டும் பண்ணுவேன். இதுதான் எப்போதுமே நடக்கிறது. மகளுக்கு லீவ் ஆயதுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் குக்கிங் வேலைகளெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஹஸ்பண்டும் பையனும் ஏர்லியாகவே கிளம்பிட்டாங்க. மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் சிக்கன் கறி போட்டிருக்கலாம் அதுவும் சேர்த்து பே லீஃப், உப்பு, ஹாட் வாட்டர் தான் எப்போதுமே ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது ஆட் பண்ணுவேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் எல்லாம் தேடும்போது 1 2 தான் இருந்தது. சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நிறையவே வெங்காயம் எல்லாம் சேர்த்தா தான் கறிகளுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். வீடு பக்கத்தில் லுலு மால் இருக்குது. அம்மாவும் அங்கே போனதே இல்லை. சரி நானும் மகளும் அம்மாவும் கூட அங்கேயே கிளம்பிட்டோம். யாராச்சும் இருந்தால் மட்டும்தான் எனக்கும் அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியும். இந்தியாவிலலாம் வந்து நிறைய மால் கடைகளெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி போகிறதுக்குள்ள ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மி. அதனால் அவங்களும் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதே இல்லை. அக்காவுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போனதுனால நடக்க முடியாதுல்ல. அதனால் சரி இங்கே இருக்கிற நாளைக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் காட்டியும் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலான்னெல்லாம் நினைக்கும். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படி நல்லா சொல்ல மாட்டாங்க. கால் வலியானங்கிலும் நாங்கள் எங்கே போனாலும் கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லுலுவில் போகிற முன்னே நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாக சாப்பிடல. அதனால் பேகிள் வாங்கினோம் இங்கே காஃபி பீனில். டீ அப்புறம் காஃபியெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டோம். அம்மா வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் அம்மைக்கு பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து நான் பாப்பி சீடோட பேகிளும் அதே மாதிரி பீஸா ஃப்ளேவர் இருக்குல்ல அதோட ஒரு பேகிளும் தான் வாங்கியிருந்தேன். ரெண்டுக்குமே க்ரீம் சீஸ் தான் நமக்கு வந்து ஃபில்லிங்காக கொடுக்கும். அதுக்கப்புறம் சினமன் ப்ரெட்டும் வாங்கினது. அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்கு பல் கொஞ்சம் மோசமாக இருக்குது. டெஞ்சர் வந்து வச்சுட்டே இல்லை, நார்மல் டீத்து தான். அப்போ அதுவும் உடையாமல் பார்த்துக்கவே வேணும். நல்லா சாஃப்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியானதான் எப்போதுமே வாங்குவேன். ஸோ இந்த பேகிள் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. நல்ல ஒரு பெரிய கப்பு டீ. அவங்க அதெல்லாம் குடித்து முடிக்க மாட்டாங்க. அதனால் நானும் அம்மாவுமா ஷேர் பண்ணி டீயும் குடித்து சினமன் பண்ணலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஷாப்பிங்காக கிளம்புனது. இது வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கா. ஸோ நான் அடிக்கடிக்கு இங்கே தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு போகும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செஃப் இருக்குது. செஃப் வாட் அவங்களோட எல்லா வீடியோஸ் எல்லாம் முந்தி பார்த்து தான் ஞானே நிறைய குக்கிங் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அவங்களோட பேன் எல்லாம் ஆஃபாக போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வெங்காயம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் குயிக்காக நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே திரும்ப நமக்கு உட்கார்றதுக்கெல்லாம் டைமே இருக்காது. உடனே வந்து சமையல் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் எல்லாம் வரும்போது எல்லா குக்கிங்கும் முடிக்க முடியும். கேப்சிகெல்லாம் வீட்டில் ஆல்ரெடி இருந்ததுனால இன்றைக்கி அது வச்சுட்டு ஒரு சூப்பரான ரைஸும் பண்ண போகிறேன். வெங்காயம்லாம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் எல்லாமே குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணது. கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுக்கப்புறம் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைகள். ஸோ கறிக்கு வந்து நான் நிறையவே வெங்காயம் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. வீட்டில் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதோட தண்ணி சேர்த்து தான் மசாலாலெல்லாம் குக் பண்ணுவேன். கேப்சிகம் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 3 கலர்லலாம் கேப்சிக்கவும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மல்லி இலையும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன். ஜீரக சம்பா ரைஸ் இதில் செய்யும்போது நல்லா இருக்கும். ஸோ 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கிறேன். எப்போதுமே 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு நல்ல அளவில் தண்ணி சேர்த்தா போதும். ப்ரெஷர் குக்கரில் இருந்தாலும் ரைஸ் குக்கரில் இருந்தாலும் சேம் தான் அளவு.
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கல கேப்சிகம், இது வந்து நான் முழுசாகவே ஒவ்வொரு கலரும் சேர்த்துருக்கிறேன். அதனால் 3 பெரிய கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் மல்லி இலையும் சேர்த்து இந்த கழுகி வச்சுருக்கல அரி அதுவும் ஆட் பண்ணி தேங்காய் பால் தான் சேர்த்துருந்தேன். இப்போ 4½ கப்பு தேங்காய் பால் தேவைப்படும். அதில் நான் தண்ணியும் கூட ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீனியும் கூட நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 2 விசில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் முடித்து திறந்து பாருங்களேன். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பரான ரைஸ். இதில் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கூடயும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கறிக்கு டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். பிள்ளருக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கன் வந்து சோயா சாஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். என்னோடய பையன் வந்து மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க, மகளுக்கு பிடிக்கும். அதுவும் சில டைமில் தான் அவளும் எடுத்துக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டேன். அதுவும் மட்டன் சிக்கன் எல்லாம் வச்சுட்டு எல்லாருக்குமே பிடிச்சும் இருந்தது.